பொண்ணு செஞ்ச கேவலமான செயலை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு ரிக்ஷாவுல உட்காந்துட்டு ஒரு கார் கண்ணாடியை தட்டுறா. இந்த காரன் என்ன வேணும்னு கேக்குறான். அப்ப இந்த பொண்ணு, நான் இந்த ஊருக்கு சுத்தி பார்க்க வந்தேன், காலையில இருந்து சாப்பிடல, என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு, என்னோட ஊருக்கு எப்படி போவேன்னு தெரியல, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு உங்க பணத்தை நான் போட்டு விடுறேன்னு சொல்றேன். அப்ப இந்த காரணம் இந்த பொண்ணை பார்த்து பாவப்பட்டு 500 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்கறாரு. இந்த பொண்ணு அந்த ஆள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணோட தப்பான நம்பர் இந்த ஆள் கிட்ட கொடுக்கறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆள் கிட்ட, இந்த ஊருக்கு நான் புதுசு, நான் பஸ்ல வரும்போது ஒரு திருடன் என்னோட பர்ஸை திருடிட்டான், நான் காலையில இருந்து சாப்பிடல, என்னோட ஊருக்கு எப்படி போவேன்னு நான் தெரியல, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன்னு சொல்றான். இந்த ஆளும் இந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாரு. இந்த ஆளுகிட்டையும் தப்பான நம்பரை கொடுக்கறாரு. இதே மாதிரி பல பேர்கிட்ட என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு ரூ 500 கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஜிபே பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டே இருக்கான். இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது. என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. கடைசி இந்த பொண்ணு ஒரு பணக்காரர் கிட்ட போய், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, நான் இந்த ஊருக்கு புதுசு, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, காலையில இருந்து சாப்பிடல, ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காசை போட்டு விடுறேன்னு சொல்றேன். அப்ப இந்த ஆளு எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாரு. இந்த பொண்ணு காசை வாங்கி பேக்ல வச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே உதவி பண்ணணும்னா இந்த ஆளு கிட்ட என்ன எதுவும் பிரச்சனையான கேக்குறாரு. இந்த பொண்ணு என்கிட்ட உதவி கேட்டா இந்த பொண்ணோட பர்ஸ் தொலைஞ்சிடுச்சாமா, இந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு நீயும் கூட 500 ரூபாய் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆளு, நான் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே உதவி செஞ்சுட்டேன், இந்த பொண்ணு இதே மாதிரி தான் நிறைய பேரை ஏமாத்திட்டே இருக்கா, இந்த பொண்ணோட பொழப்பே இதுதான் போல, இந்த மாதிரி திருட்டு நாய்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்க செஞ்சது சரிதான்னு நினைச்சீங்கன்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.